ஹாய். ஈகோவால ரெண்டு பேரோட லைஃபே மொத்தமா ஸ்பாயில் ஆயிட்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு கப்பிள்ஸ் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா லவ் பண்றாங்க. ஒர்க்கிங் பிளேஸ்ல தான் ஒருத்தர் தெரியும். அண்ட் புடிச்சதும் அந்த பையன் தான் ப்ரொபோஸ் பண்றான். அவளும் அக்செப்ட் பண்ணிருதா. அவனுக்கு இப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. சோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும், ஃபியூச்சரை நல்லா பில்ட் பண்ணணும் அப்படின்னு நிக்காம ஓடிட்டே இருக்கான். இதுக்கு நடுவுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவள்கிட்ட அப்பப்போ பேசிக்கிறான். ஆனா அவ அத புரிஞ்சிக்காம அவன்கிட்ட சண்டை போடுறா. நீ முன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, எப்பவும் வேலை வேலைன்னு இருக்க, போய் அந்த வேலையவே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவனும் கிளம்புன்னு சொல்லிட்டு உடனே கோவத்துல போயிருந்தான். அண்ட் நெக்ஸ்ட் டே இவ அவனுக்கு மெசேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்றா. பார்த்தா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டான். கால் பண்றா, எடுக்கல. செகண்ட் டைம் பண்றா, பிஸின்னு வருது. அங்க முடிஞ்சதுதான் இந்த லவ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க. இந்த 3 இயர்ஸ்ல அவன் நல்லா செட்டில் ஆயிட்டான். காரு, வீடு, நல்ல சேலரி அப்படின்னு இவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். அண்ட் அவ வீட்டுல உள்ளவங்களோட பிரஷர்னால வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஒரு பையன் இருக்கான். அண்ட் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இவ ஒரு சிங்கிள் மதரா அந்த பையனை வளர்த்துட்டு இருக்கான்னு தெரிய வருது. அவளை பார்த்த உடனே அங்கேயே அவன் அழ ஆரம்பிச்சிருந்தான். அந்த பையனை தூக்கும் போதுதான் ரெண்டு பேரோட ஈகவும் இல்லாம போயிருது. அவளை ஸ்ட்ராங்கா ஹக் பண்ணிட்டு, இனிமேல் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், என்ன அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட வாழ ரெடியா அப்படின்னு கேக்குறான். அவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம எஸ்ன்னு சொல்லி இப்போ அந்த 3 பேரும் லைஃப ரொம்ப அழகா வாழ்றாங்க. இந்த கப்பிள்ஸ் ஃபர்ஸ்டே ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒருத்தர் புரிஞ்சிருந்தா இந்த 3 இயர்ஸ் அவங்க லைஃப்ல வேஸ்ட் ஆகிருக்காது. லவ்ல ஈகோ வந்தா டைம் மட்டும் இல்ல, லைஃபே வேஸ்ட் ஆயிரும். ஈகோ செப்பரேட்டட் them, but fate reunited them.